ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சண்டை அப்படியே உருவாகிட்டே இருக்குது. உருவாகிடுச்சு. ஆக்சுவலாக ரம்யா பாவம் முடியல அவங்களுக்கு. காலையில் வந்து நாய் குலைக்கிற விஷயங்கள் நடந்திருக்கும். அந்த வீடியோ சொல்லியிருப்பேன் நான். எதுக்காக காலையில் நாய் குலைச்சேன்னா, யாரோ ஒருத்தவங்க தூங்கிட்டாங்க. அது திவ்யா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து நம்ம இவரும் பிரஜனும் நம்ம கானாவினத்தும் சொல்லிட்டார். சத்தியமாக வேறு சொல்கிறார். சத்தியமாக நான் பார்த்தேன். திவ்யா ஒத்துக்கவே மாட்டாங்க. அவங்க வந்து ரம்யாஜி நீங்கள் சாரி கேட்கணும், ஏன்னா நாய் குலைச்சிச்சுன்னா சாரி கேட்கணும்னு சொல்லிட்டு இவங்க ஒரு ரூல் போட்டிருக்காங்க. அதை பண்ணணுன்றாங்க. இவங்க என்னால் பண்ண முடியாது. அவங்க சொல்கிறதுக்காகலாம் நான் பண்ண முடியாது, எனக்கு தெரியும் நான் தூங்கலன்னு. ஆனால் இவங்க வந்துட்டு கேமரா வேறு செக் பண்ணிக்கன்றாங்க. இப்படி போத்திட்டு இது பண்ணால் எப்படி கேமராவில் மாட்டோம்? ஸோ காலையிலேயே வந்துட்டு அவங்க அடம்பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி வினோத் சொல்கிறதுக்காகலாம் நான் பண்ண முடியாதுன்றாங்க. இவங்க காண்டாயிட்டாங்க. சொல்லி பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பக்கம் போனால் அந்த பக்கம் பெட்டில் ஒரு 4-5 பேர் உட்காந்துட்ருக்காங்க. 4 பேர் எந்திரிக்கவே இல்லை. அவங்களும் பெட்லேயே உட்காந்துருக்காங்க. அரோரா, எஃப்ஜே, அப்புறம் விக்ரம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சபரி எல்லாருமே. அவங்க என்ன பண்ணுறாங்க, நீங்கள் 4 பேர் இங்கே தான் இருக்கீங்க, நான் இங்கே எனக்கு தெரியும் நீங்கள் தூங்கலன்னு. ஆனால் அங்கே அவங்க வந்துட்டு தூங்கினதை பார்த்துருக்காங்க, பிரஜனும் கானாவினத்தும். அப்படின்னும் போது நீங்கள் வந்துட்டு சப்போஸ் திரும்பவும் நாய் குறைச்சது பிரச்சனை வந்துச்சு இதுக்கப்புறம் அப்படின்னா, நான் அவங்க எல்லாரையுமே நிற்க வைப்பேன். நீங்கள் 4 பேர் அங்கே சொல்லணும் நான் தூங்கலன்னு. அப்போ தான் அவங்க வந்து இது பண்ணுவாங்க. என்னால் வந்துட்டு அவங்க டேங்கிள் பண்ணுவோம். ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வினோத் சொல்கிறதெல்லாம் நான் கேட்க முடியாது. அப்போ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொல்கிறதாவது கேட்குறாங்களா பார்க்கலான்ற மாதிரி அவங்க. ஏன்னா அவங்களால பேச முடியல. இதில் நடுவில் பிரச்சனை வேறு வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டார். இல்லை நான் பார்த்தேன், நான் தான் சொன்னேன் திவ்யான்னு. ஏன் அப்புறம் அங்கேயே சொல்லலாம்னு. இல்லை அங்கே நான் ஒழுங்காக பார்க்கலையே அப்படின்ட்டு டக்குன்னு பேச்ச மாற்றிடு. அதாவது அவர் தெரியும், ஆனால் திவ்யாவுக்கு எதிராக சொன்னான்றது தெரிஞ்சிருச்சுன்னா திவ்யாவுக்கு இவருக்கும் பிரச்சனை ஆயிடுச்சுன்னு என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறார். ஸோ இப்போ வந்து இது கரெக்டாக முடிவு பண்ணுங்க. இல்லை நீங்கள் தான் பண்ணணுன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் எங்களால் முடியாது, இது உனக்கும் அந்த பொண்ணுக்கும் இருக்கிற பிரச்சனை, எங்களை இதுக்குள்ளே கொண்டு வர அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் கேடியாக சொல்கிறார். கரெக்டு தான். அப்போ என்ன பண்ணணும், அந்த பெட்டை விட்டு இருந்துச்சு வெளியே வந்தோம். இவங்க அதுதான் தப்பு. இந்த ரம்யா வந்து சார் ஓகே இதுவாக பண்ணுறாங்களே, எல்லாம் பெட்டில் இருக்காங்க, டைம் ஆயிடுச்சு, பெட்டில் உட்காரக்கூடாது, வெளியே போங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அதை விட்டு இவங்க இப்படி வந்துட்டு குளிருதுன்னு உட்காந்தா என்ன அர்த்தம்? இது என்ன டூருக்கு வந்திருக்காங்க, எல்லோரும் இருந்துச்சு, வெளியே போங்க, எல்லோரும் வெளியே போங்க, வெளியே போய் எங்கே வேணாலும் உட்காந்துக்குங்க, இங்கே படுத்துட்ருக்கூடாது, திரும்ப நாய் குலைக்கிறத என்னால் கேட்க முடியாது அப்படின்னு அவங்க சொல்லணும். அதை விட்டுட்டு இங்கே வந்து இது பண்ணுறது, அங்கே வந்து கொஞ்சிட்டு பேசுகிறதுனா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏமாந்தவங்க கழிச்சா ஏறி மெதிக்க தான் செய்வாங்க. ஸோ அதை வந்து கரெக்டாக எடுக்க மாட்டாங்க. ஆனால் விக்ரம் இது மாதிரி சொல்லிட்டாரு. ஆதரையும் வந்துட்டு என்னால் ஆதரையும் பக்கத்தில் படுத்துருக்காங்க. அவங்கள இதெல்லாம் மொக்க ஐடியா, நாங்கள் எப்படி வந்து அங்கே சொல்ல முடியும், வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லலாம் இவங்க. அதனால தான் அவங்க திரும்ப சொல்லிட்டாங்க, இதெல்லாம் அப்போ வந்து தூங்காதீங்க, இங்கே யாருமே இது பண்ணாதீங்க. இதில் கனி வேறு, ஐயோ கடவுளை. ஏன்னா அங்கே எவ்ஜா உட்காந்துட்ருக்காரு, சப்போர்ட்டுக்கு வந்துட்டாங்க. இதெல்லாம் எப்படி ரம்யா, அவங்க தூங்குறாங்கன்னா நீ அவங்கள தானே கேட்கணும், நீங்கள் எதுக்கு முதல்ல பெட்டில் படுத்துட்ருக்கீங்கன்னு கேட்க மாட்டாங்க ரம்யா. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேப்டனாக இருக்கணும். அந்த ஸ்ட்ராங்னஸே இல்லை. கண்டிப்பாக இந்த வாரமும் வந்துட்டு ரம்யா வச்சு செய்ய போகிறாங்க. ஏன்னா ஸ்டார்டிங்காக பார்த்தீங்கன்னா ரம்யாவுக்கு ஒரு அசிஸ்டண்ட்டை போட்டாங்க பார்த்தீங்கன்னா, அதுவே பெரிய தப்பு. லாங்குவேஜ் ப்ராப்ளத்துக்கு அப்போ கேட்டுக்கலாம், அவ்வளோதான். அதுக்கு வந்து தனியாக நீங்கள் ஒரு ஆளை போட்டு அவரை வேலை வாங்காமல் விட்டதே பெரிய தப்பு. மற்றவங்களும் இப்போ வேலை செய்கிறவங்களை இழிச்சு வாங்கலான்ற மாதிரி கேட்கப்படும் கண்டிப்பாக. அதே மாதிரி வந்து அவங்க வந்து அகேன்ஸ்டாக யூஸ் பண்ணாங்க. ஆக்சுவலாக விஜய் பார்வதிக்கும் கமருக்கும் அகேன்ஸ்டாக யூஸ் பண்ண பார்த்தாங்க. அது அவங்களுக்கு இப்போ ஆஃப் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அழுதாங்க நேற்றுலாம் ரொம்ப. காலையில் இப்போ செம்ம ப்ரெஷரு. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.